எல்லாருக்குமே கருமாரி அப்படின்னா, நல்லா தெரிஞ்ச ஒரு அம்மன் தான். அதுலயும் கருநீலி அம்மன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தீங்க. எங்க அந்த அம்மன பார்த்தீங்க? எப்படி அந்த அம்மனுடைய வழிபாடு இருந்தது? எது மூலியமா கிடைச்சது ஐயா அது? இல்ல கருநிலைன்னா அது காளின்னு அர்த்தம்னு வச்சுக்கங்களேன். பேர் தான் வேற வேற, சக்தி ஒண்ணு தான். எல்லாமே காளிக்குள்ள அடக்கம் தான். அஷ்டமா சித்திகளும் காளிக்குள்ள அடக்கம். நவக்கிரகங்களும் நாயகியே அந்த அம்மா தான், காளி தான். ஒவ்வொரு நாட்டிலயும், ஒவ்வொரு பகுதியிலயும் ஒவ்வொரு ரூபத்தில இருப்பாங்க. ரூபத்துல. ஒவ்வொரு சக்தியினுடைய வடிவமா இருப்பாங்க. அது அந்தந்த இடத்துடைய வைப்ரேஷன பொறுத்தது. ம். சித்தர்கள் அப்படிதான் உருவாக்கி வச்சிருப்பாங்க. இப்ப இது நமது நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தி அப்படின்றது ஒரு வைப்ரேஷன் வச்சுக்கங்களேன். அது எல்லாத்துக்கும் நல்லதுக்கும் பயன்படும், கெட்டதுக்கும் பயன்படும். ம். எப்படி வேணா பயன்படுத்தலாம். ஆனா நன்மையான விஷயத்துக்கு பயன்படுத்தும்போது நமக்கு நல்ல கர்மாவா போகும். அதையே அதர்மத்துக்கு பயன்படுத்தும்போது கெட்ட கர்மாவா வந்து அடுத்தடுத்த பிறவில தொடர்ச்சியாக துன்பத்த அனுபவிப்போம். இதுதான் இருக்கிற உலக நியதி. இதில யாருமே தப்பிக்க முடியாது. யாராக இருந்தாலும், எப்படியாப்பட்ட நபரா இருந்தாலும் தப்பிக்கிறதுக்கான தப்பிக்க வாய்ப்புகள் முடியாது. குறைவு. ஜோதிடம்ன்றது ஒரு வழிகாட்டி தான். ம். அத தாண்டி நெறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி நீங்க எந்த தெய்வத்த வழிபடுற நபரா இருந்தாலும் கூட, ம். எந்த சமயத்தை சேர்ந்தவரா இருந்தா கூட நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ம். நம்மள மீறிய ஒரு சக்தி உண்டுன்றது ஏத்துக்கூடிய விஷயம் யாரும் மறுக்க முடியாது. ஆமா. யாராக இருந்தாலும். ஏதோ ஒரு எக்ஸ்ஆர்ஒய் ஒவ்வொருத்தரும் பேர் வச்சுக்குவாங்க. எனக்கு பிடிச்ச பேர் நான் வச்சுக்குவேன். உங்களுக்கு பிடிச்ச நீங்க வச்சுக்கலாம். அதில மாற்று கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த சக்தி எனர்ஜிய நம்ம சித்தர்கள், மகான்கள் வெளிப்படையாக நெறைய விஷயத்த எழுதி வச்சுட்டு போறாங்க. அதனால தான் நம்ம மகான்கள், சித்தர்கள கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னா, ம். எதையுமே ஒளிவு மறைவு இல்லாம அந்த சக்தியை சராசரி மனிதனும் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்று நெறைய குறிப்புகள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ம். எந்திரங்கள் மூலியமாக, மந்திரங்கள் மூலியமாக, தியானங்கள் மூலியமாக, ஜோதிடத்தின் வழியாக, ம். இப்படி பல வழிகள்ல எழுதி எப்படியெல்லாம் வச்சிருக்கேன். உங்களுக்கு கிடைக்கணுமோ, எளிமையா கிடைக்குமோ, அப்படியெல்லாம் நம்ம மகான்கள், சித்தர்கள் குடுத்துட்டு போயிருக்காங்க இந்த பாரத தேசத்தில. அதில இவங்களுக்கு, அவங்களுக்குன்னு யாரும் பிரிச்சு பார்க்கல. ம். எந்த சமயத்தையும் குறிப்பிடல. எந்த மதத்தையும் குறிப்பிடல. மக்களுக்கு தேவையான விஷயத்த தர மட்டும் தான் அவங்களோட நோக்கமாக இருந்தது. இப்ப நம்ம அதுக்கான தேடல்ல நம்ம ஈடுபடுறோம். நம்ம ம். ஒவ்வொரு விஷயமா நான் ஒரு ஒரு பத்திரிகையாளரா இருக்கிறதுனால, என்னுடைய தேடல் வேட்கை அதிகமாகுது. ஒரு இடத்துல ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள போய் தேடுறேன். அது சம்பந்தமான குருமார்கள சந்திக்கிறேன். ஒவ்வொரு குருமார்ட்டயும் ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கிறேன். அத நடைமுறைப்படுத்தி அப்ளை பண்ணி பார்க்குறேன். அதுல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அப்ப அத தாண்டி ஒரு அனுபவம் தேடன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வருது.